பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வானமுதம் இதழ் நடத்தும் முத்தெடுக்கவா 2024 வேதாகம தேர்வு மத்திபர் பிரிவின் வினாத்தாள் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முத்தெடுக்கவா 2024 மத்திபர் பிரிவு வினாத்தாள். வேத பகுதி லூக்கா நற்செய்தி. தேர்வு நேரம் 60 நிமிடங்கள். மொத்த மதிப்பெண்கள் 100. வினாத்தாளின் முதல் பிரிவில் 10 கோடிட்ட இடங்களை நிரப்புக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. இதற்கான மதிப்பெண்கள் மொத்தம் 20. அதாவது ஒரு கேள்வியில் 2 விடைகள் வருமாறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. வாங்க விடைகளை பார்க்கலாம். கேள்வி எண் 1. அநேக டேஸும் டேஸும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பினார்கள் என்று இயேசு சீடர்களிடம் சொன்னார். விடை தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும். வசன இருப்பிடம் லூக்கா 10:24. கேள்வி எண் 2. நீங்கள் உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும்போது உங்களுக்கு டேஸும் டேஸும் அங்கே உண்டாயிருக்கும். விடை அழுகையும் பற்கடிப்பும். லூக்கா 13:28. கேள்வி எண் 3. டேஸும் டேஸும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. விடை நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும். லூக்கா 16:16. கேள்வி 4. எலிசபெத்து டேஸ் மாத கர்ப்பிணியாக இருந்தபோது மரியாள் அவளை சந்திக்க சென்று டேஸ் மாதம் அவளுடன் இருந்தாள். விடை 6ஆம் மாத கர்ப்பிணியாக இருந்தபோது மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் இருந்தாள். லூக்கா 1:36 மற்றும் 56 வசனங்கள். கேள்வி 5. டேஸ் ஊரின் ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இயேசுவை தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் டேஸிலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிட கொண்டு போனார்கள். விடை நாசரேத் ஊரின் ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து. லூக்கா 4:29. கேள்வி 6. 100க்கு அதிபதியை குறித்த மூப்பரின் பாராட்டு. அவன் நம் டேஸை நேசிக்கிறான், நமக்கு ஒரு டேஸை கட்டினான். விடை யூத ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான். லூக்கா 7:3 முதல் 5 வசனங்கள் வரை. கேள்வி 7. பரிசேயர் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்து டேஸையும் டேஸையும் விட்டு விடுவதாக குற்றம் சாட்டினார். விடை நியாயத்தையும் தேவ அன்பையும். லூக்கா 11:42 வசனம். கேள்வி 8. அன்னாள் தீர்க்கதரிசி டேஸ் கோத்திரத்தால் டேஸின் மகள். விடை ஆசேர் கோத்திரத்தால் பானுவேலின் மகள். லூக்கா 2:36 வசனம். கேள்வி 9. காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்த ஸ்திரீ டேஸையும் டேஸையும் தன்னோடே சந்தோஷப்பட வரவழைப்பாள். விடை தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும். லூக்கா 15:9 வசனம். கேள்வி 10. இயேசு வழக்கமாக வனாந்தரத்தில் டேஸ் போய் டேஸ் பண்ணி கொண்டிருந்தார். விடை தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 5:16 வசனம். வினாத்தாளின் 2வது பிரிவில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மொத்தம் 25 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. மொத்தம் 25 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 1 மதிப்பெண் கொடுக்கப்படும். இதன் விடைகளை வாங்க பார்க்கலாம்.
சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மதிப்பெண் 25. கேள்வி எண் 1. தனியே சுகம் பெற வந்த குஷ்டரோகியை இயேசு தொட்டார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். பலி செலுத்து என்றார். இவை எல்லாம். சரியான விடை இவை எல்லாம். வசன இருப்பிடம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 2. ஓய்வு நாளில் இவைகளில் எது நியாயம் என்று இயேசு கேட்டார். நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ, சுகப்படுத்துவதோ அங்கவீனப்படுத்துவதோ, மற்றும் சரியான விடை மற்றும் வசன இருப்பிடம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 3. ஜனங்களிடம் இயேசு உவமைகளை கொண்டு பேசியதற்கு காரணம். உவமைகள் புரிவதற்கு எளியவை. ஜனங்கள் காணாதவர்களாயும் உணராதவர்களாயும் இருக்க. உவமைகள் பிறருக்கு மீண்டும் சொல்ல எளிது. மற்றும் சரியான விடை ஜனங்கள் காணாதவர்களாயும் உணராதவர்களாயும் இருக்க. வசன இருப்பிடம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 4. தேவ வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்கிறவர்கள் இயேசுவுக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள். பாக்கியவான்கள். அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனிதன். இவை எல்லாம். சரியான விடை இயேசுவுக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள். வசன இருப்பிடம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 5. இவர்களை இயேசு அனுப்பிவிடுகையில் அப்பத்தையாவது 2 அங்கிகளையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்றார். பன்னிருவரை. வேறே 70 பேரை. இப்படி சொல்லவில்லை. மற்றும் சரியான விடை பன்னிருவரை. வசன இருப்பிடம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனங்கள் வரை. கேள்வி எண் 6. இயேசு தாம் மனிதர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட போகிறார் என்று சீடர்களிடம் சொன்னபோது அதன் கருத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அது மறைபொருளாயிருந்தது. அதை குறித்து அவரிடம் விசாரிக்க பயந்தார்கள். இவை எல்லாம். சரியான விடை இவை எல்லாம். வசன இருப்பிடம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 44 மற்றும் 45 வசனங்கள். கேள்வி எண் 7. யாரை குறித்து இயேசு பிதாவே இவைகளை நீர் பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். பன்னிருவரை. வேறே 70 பேரை. அவர் தொடும்படி கொண்டு வரப்பட்ட குழந்தைகளை. ஓசன்னா பாடிய பாலகரை. சரியான விடை ஆப்ஷன் வேறே 70 பேரை. வசன இருப்பிடம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 மற்றும் 21 வசனங்கள். கேள்வி எண் 8. லாசரு மார்த்தாள் மற்றும் மரியாளின் வீட்டிலே முதலில் இயேசுவை ஏற்றுக்கொண்டது யார்? லாசரு, மார்த்தாள், மரியாள், மூவரும். சரியான விடை மார்த்தாள். வசன இருப்பிடம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 9.
உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியமுள்ளது என்று சொன்ன ஸ்திரீக்கு யார் அதிக பாக்கியவான்கள் என்று இயேசு பதிலளித்தார். தேவ வார்த்தையை கேட்கிறவர்கள். தேவ வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள். சுகம் பெற்றவர்கள். அசுத்த ஆவியிடமிருந்து விடுபட்டவர்கள். சரியான விடை தேவ வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள். இருப்பிடம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 10. என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தது யார் என கேட்டது யார்? ஏரோது. யோவான் ஸ்நானகன். பிலாத்து. இயேசு. சரியான விடை இயேசு. வசன இருப்பிடம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 11. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை என்று இயேசுவை குறித்து சொன்னது யார்? யோவான் ஸ்நானகன். சகரியா. சிமியோன். பேதுரு. சரியான விடை சிமியோன். வசன இருப்பிடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வசனங்கள் வரை. கேள்வி எண் 12. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர் என்று சொன்னது யார்? யோவான் ஸ்நானகன். இயேசு. மற்றும் சகரியா. சரியான விடை யோவான் ஸ்நானகன். வசன இருப்பிடம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 8 வசனங்கள். கேள்வி எண் 13. நாங்கள் கேள்விப்பட்டபடி டேஸில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை இவ்விடத்தில் டேஸிலும் செய் என்று என்னுடனே சொல்லுவீர்கள் என்று இயேசு சொன்னார். கலிலேயா, யூதேயா. கப்பர்நகூம், நாசரேத். எருசலேம், கலிலேயா. இவை ஒன்றும் இல்லை. சரியான விடை கப்பர்நகூம், நாசரேத். வசன இருப்பிடம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 14. யார் இயேசுவை கொலை செய்ய மனதாயிருப்பதாக சொல்லப்பட்டதற்கு எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று இயேசு பதில் தந்தார்? கலிலேயர். ஏரோது. சமாரியர். இவை ஒன்றும் இல்லை. சரியான விடை ஏரோது. வசன இருப்பிடம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள் வரை. கேள்வி எண் 15. ஒருவனுடைய எருது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை தூக்கி விடானோ என்று இயேசு கேட்டது எப்போது? நீர்க்கோவை வியாதியுள்ள மனிதனை சுகப்படுத்திய பின். சீடர்கள் கதிர்களை கொய்து சாப்பிட்ட போது. 18 வருடம் நிமிரக்கூடாத கூனியை சுகப்படுத்திய பின். இவை ஒன்றுமில்லை. சரியான விடை நீர்க்கோவை வியாதியுள்ள மனிதனை சுகப்படுத்திய பின். இருப்பிடம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள் வரை. கேள்வி எண் 16. தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று சொன்னது யார்? இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்த பரிசேயன். இயேசு. இயேசுவோடு பந்தியிலிருந்த ஒருவன். இவை ஒன்றுமில்லை.
சரியான விடை இ. இயேசுவோடு பந்தியிலிருந்த ஒருவன். வசன இருப்பிடம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 17. சீடனாயிருப்பதற்கான கிரயம். அ. தன் ஜீவனை வெறுத்தல். ஆ. தன் சிலுவையை சுமத்தல். இ. இயேசுவுக்கு பின் செல்லுதல். இ. இவையெல்லாம். சரியான விடை இ. இவையெல்லாம். வசன இருப்பிடம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். கேள்வி எண் 18. எதற்குட்படாதபடிக்கு நித்திரையிலிருந்து எழுந்து ஜெபிக்க இயேசு சீடரிடம் சொன்னார்? அ. சோதனை. ஆ. ஆபத்து. இ. பாவம். இ. இல்லை, தனக்காக ஜெபிக்க இயேசு சொன்னார். சரியான விடை அ. சோதனை. வசன இருப்பிடம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 19. எதை காணும் எதிர்பார்ப்புடன் ஸ்திரீகள் இயேசுவின் கல்லறையினிடம் வந்தார்கள்? அ. இயேசுவின் பிரேதம். ஆ. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. இ. திறந்திருக்கும் கல்லறை. இ. ஆ மற்றும் இ. சரியான விடை அ. இயேசுவின் பிரேதம். வசன இருப்பிடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. கேள்வி எண் 20. எப்படிப்பட்ட 99 பேரை விட மனந்திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்? அ. பாவம் செய்யாத. ஆ. மனந்திரும்ப அவசியமில்லாத. இ. பரிசுத்தரான. இ. இவை ஒன்றும் இல்லை. சரியான விடை ஆ. மனந்திரும்ப அவசியமில்லாத. வசன இருப்பிடம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 21. இளைய மகன் என்ன செய்தபோது அந்த தேசத்திலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று? அ. வேசிகள் மேல் செலவழித்த போது. ஆ. பாதி ஆஸ்திக்கும் மேலாக செலவழித்த பின்பு. இ. எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு. இ. வேசிகளோடு ஜீவித்த பின்பு. சரியான விடை இ. எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு. வசன இருப்பிடம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 22. பாதாளத்தில் பாடுபடுகிற ஐஸ்வர்யவான் தன் சகோதரரிடம் யாரை அனுப்பும்படி ஆபிரகாமிடம் கேட்டுக்கொண்டான்? அ. மோசே. ஆ. தீர்க்கதரிசிகளில் ஒருவர். இ. மரித்தோரிலிருந்து ஒருவன். இ. இவை ஒன்றுமில்லை. சரியான விடை இ. மரித்தோரிலிருந்து ஒருவன். வசன இருப்பிடம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 23. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை அ. கடிந்து கொள். ஆ. கடிந்து கொள்ளாதே. இ. மன்னித்து விடு. இ. தவிர்த்து விடு. சரியான விடை அ. கடிந்து கொள். வசன இருப்பிடம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 24. இதை செய்கையில் 10 குஷ்டரோகிகள் சுகமடைந்தனர். அ. இயேசுவின் பாதத்தில் விழுந்தனர். ஆ. ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என சத்தமிட்டனர். இ. ஆசாரியருக்கு தங்களை காண்பிக்க சென்றனர். இ. இயேசுவினால் தொடப்பட்டனர். சரியான விடை இ. ஆசாரியருக்கு தங்களை காண்பிக்க சென்றனர். வசன இருப்பிடம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 25. சீடர்கள் எவைகளால் பாரமடையாதபடிக்கும் மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமாக எண்ணப்படவும் எப்போதும் ஜெபித்து விழித்திருக்க இயேசு சொன்னார்? அ. வெறியினாலும் லௌகீக கவலைகளாலும்
ஆ யுத்தங்களாலும் கொள்ளை நோய்களாலும், ஈ சிறைகளாலும் ஒப்பு கொடுப்பாலும், ஈ இவை ஒன்றும் இல்லை. சரியான விடை அ வெறியினாலும் லௌகீக கவலைகளாலும். இருப்பிடம் லூக்கா 21ஆம் அதிகாரம் 34 மற்றும் 36 வசனங்கள். வினாத்தாளின் 3வது பிரிவில் சரி தவறு என்று குறிப்பிடுக கேள்விகள் மொத்தம் 10 கேட்கப்பட்டுள்ளன. இதற்கான விடைகளை நாம் பார்க்கலாம். சரியா தவறா என கூறுக. மொத்த மதிப்பெண் 10. கேள்வி எண் 1. சீமோன் பேதுருவும் செலோத்தே சீமோனும் வெவ்வேறு நபர்கள். விடை சரி. இருப்பிடம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 2. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது எதை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். சரியா தவறா என கூறுக. விடை தவறு. வசன இருப்பிடம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். சரியான விடை துரைத்தனத்தார்கள் மற்றும் அதிகாரமுள்ளவர்களிடம் பேசும்போது எதை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். கேள்வி எண் 3. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது என்று இயேசுவிடம் சிலர் சொன்னபோது அவர்கள் எருசலேம் மனுஷர் எல்லாரிலும் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ என்று இயேசு கேட்டார். சரியா தவறா என கூறுக. விடை சரி. வசன இருப்பிடம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 4. கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சீமோனையும் அவன் சகோதரரையும் புடைக்கிறதற்கு சாத்தான் தேவனிடம் உத்தரவு கேட்க வேண்டியதாயிருந்தது. சரியா தவறா? விடை தவறு. இருப்பிடம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சரியான விடை சீஷர்களை. கேள்வி எண் 5. சகரியாவும் எலிசபெத்தும் மலை நாட்டிலே கலிலேயாவிலுள்ள ஒரு பட்டணத்தில் வசித்தார்கள். சரியா தவறா என கூறுக. விடை தவறு. சரியான விடை சகரியாவும் எலிசபெத்தும் மலை நாட்டிலே யூதேயாவிலுள்ள ஒரு பட்டணத்தில் வசித்தார்கள். கேள்வி எண் 6. அகுஸ்துராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே யோவான் ஸ்நானனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. சரியா தவறா என கூறுக. விடை தவறு. சரியான விடை திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே. இருப்பிடம் லூக்கா 3:1. கேள்வி எண் 7. பேதுருவின் விசுவாசம் சோதிக்கப்படாதபடிக்கு இயேசுவானவர் வேண்டிக் கொண்டார். சரியா தவறா என கூறுக. விடை தவறு. சரியான விடை பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. இருப்பிடம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 8. இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று அழைத்ததே அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றம். சரியா தவறா என கூறுக. விடை தவறு. வசன இருப்பிடம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சரியான விடை இயேசு தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தினார் என்று குற்றம் சாட்டினார்கள். கேள்வி எண் 9. ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்று சீடர்கள் கேட்டபோது இயேசு வேண்டாம் என்றார். விடை தவறு. வசன இருப்பிடம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 49 முதல் 51 வசனங்கள். சரியான விடை இம்மட்டில் நிறுத்துங்கள் என்றுதான் இயேசு கூறினார். கேள்வி எண் 10. பேதுரு 3 முறை மறுதலித்த பின் கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தபோது அவன் மனங்கசந்து அழுதான். சரியா தவறா என கூறுக. விடை சரி. வசன இருப்பிடம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். வினாத்தாளின் 4வது பிரிவில் சரியாக பொருத்துக கேள்விகள் மொத்தம் 10 கேட்கப்பட்டுள்ளன. அதற்கான விடைகளை நாம் பார்க்கலாம். பொருத்துக. மதிப்பெண் 10. கேள்வி எண் 1. சகரியா. விடை அபியா. வசன இருப்பிடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 2. நாசரேத். விடை கலிலேயா. வசன இருப்பிடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 3. பெத்லகேம். விடை யூதேயா.
வசன இருப்பிடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 4. கெனேசரேத்து கடல். விடை சீமோன். இருப்பிடம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனங்கள் வரை. கேள்வி எண் 5. 7 பிசாசுகள் துரத்தப்பட்டது. விடை மகதலேனா மரியாள். வசன இருப்பிடம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. கூசா. விடை யோவன்னா. வசன இருப்பிடம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. 12 வயது. விடை யவிருவின் மகள். வசன இருப்பிடம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 8. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன். விடை ஜீவனுள்ளோரின் தேவன். வசன இருப்பிடம் லூக்கா 20ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38 வசனங்கள். கேள்வி எண் 9. எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? விடை யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? விருப்பிடம் லூக்கா 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 10. தாவீதின் குமாரன். விடை நீர் என் வலது பாரிசத்திலே உட்காரும். வசன இருப்பிடம் லூக்கா 20ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42 வசனங்கள். வினாத்தாளின் 5வது பிரிவில் குறுக்கெழுத்து புதிர் கேள்விகள் மொத்தம் 10 மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன. இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். குறுக்கெழுத்து புதிர் மதிப்பெண் 10. இப்பிரிவில் இடமிருந்து வலம் எழுதுமாறு 5 கேள்விகளும் மேலிருந்து கீழ் எழுதுமாறு 5 கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளன. விடைகளை பார்க்கலாம் வாங்க. இடமிருந்து வலம் எழுதக்கூடிய கேள்விக்கான பதிலை நாம் பார்க்கலாம். கேள்வி எண் 1. நாயின் ஊர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பிய பின் எல்லாரும் பயமடைந்து மகா டேஸ் ஆனவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். விடை தீர்க்கதரிசியானவர். வசன இருப்பிடம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 2. யோவான் ஸ்நானன் அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை டேஸ் அவருக்கு முன்னாக நடந்து போவான். விடை தெரியப்படுத்த. வசன இருப்பிடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனம். கேள்வி எண் 3. தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான். எவனிலும்? விடை யோவான் ஸ்நானன். வசன இருப்பிடம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 4. டேஸ் தோன்றினான் என்று சிலர் இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டதை ஏரோது கேள்விப்பட்டான். விடை எலியா தோன்றினான் என்று. வசன இருப்பிடம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 5. பிள்ளைக்கு டேஸ் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். விடை விருத்த சேதனம். வசன இருப்பிடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்பொழுது மேலிருந்து கீழாக கொடுக்கப்பட்டுள்ள 5 கேள்விகளை நாம் பார்க்கலாம். கேள்வி எண் 6. அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அப்போது இந்த பட்டணத்தில் இருந்து வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். விடை தீரு. வசன இருப்பிடம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 7. அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து டேஸ் பட்டணத்தார் ஆச்சரியப்பட்டார்கள். விடை கப்பர்நகூம். வசன இருப்பிடம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். கேள்வி எண் 8. ஆதலால் நியாய தீர்ப்பிலே டேஸ் பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். விடை நினிவே பட்டணத்தார். வசன இருப்பிடம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 9. பரிசேயர் இவர்களை நோக்கி ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். விடை சீஷர்கள். வசன இருப்பிடம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். கேள்வி எண் 10. சீமோனுக்கு கூட்டாளியான மீனவருள் ஒருவன்.
விடை யாக்கோபு. வசன இருப்பிடம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குறுக்கெழுத்து புதிர்க்கான விடை கட்டங்களில் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு எழுதி காண்பித்துள்ளேன், பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.